அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு எருக்கையிலையும் பீஷ்மரும். மகாபாரத போரில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டார் அர்ஜுனன் எய்திய அம்புகளால். நினைத்த நேரத்தில் உயிர் விடலான்றது அவர் பெற்றிருந்த வரம். இப்போ அந்த வரமே அவருக்கு பெரிய கஷ்டத்தை தந்துருச்சு. உத்தராயணத்தில் உயிர் விடலான்னு அவர் நினச்சாரு. அர்ஜுனனால் ஏற்படுத்தப்பட்ட அம்பு படுக்கையில் அவர் படுத்திருந்தார். மேலும் அவரோட தாகத்தை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் நிலத்தில் அம்பை செலுத்தி கங்கையை வரவழைச்சி கொடுத்தான். இருந்தாலும் காலம் போய்கிட்டே இருந்தது. உத்தராயண காலம் வந்ததும் பீஷ்மரோட உயிர் அவரது உடலை விட்டு போகாமல் இருந்தது. பாண்டவர்கள், கௌரவர்கள், கிருஷ்ணர் என எல்லாரும் அவரை சூழ்ந்து நின்னாங்க. பீஷ்மருக்கோ தன்னோட உயிர் இன்னும் பிரியாததை நினச்சி வேதனைப்பட்டார். அப்போ அங்கே வந்து சேர்ந்தார் வேதவியாசர். பீஷ்மர் வேதவியாசர்கிட்ட என்னுடைய உயிர் இன்னும் ஏன் போகலை, நான் செய்த பாவம் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, பீஷ்மரே, ஒருவர் தன் எண்ணம், சொல், செயலால் செய்வது மட்டுமே தீமை என்றில்லை. தன் கண்முன் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருப்பது கூட ஒரு வகையில் பாவம்தான். அதுக்கான தண்டனையை தான் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாரு. பீஷ்மருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு தன்னோட இந்த வேதனைக்கான காரணம். திரௌபதியை துச்சாதனன் தூக்கில் உரித்த போது சபையில் இருந்த அனைவரிடமும் தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினான். அங்கு இருந்த அனைவரும் அங்கு ஒரு பெண்ணுக்கு நடக்கிற கொடுமையை கண்டும் காணாதது போல இருந்தாங்க. அவங்களில் பீஷ்மரும் ஒருவர். அந்த பாவம்தான் தனக்கான இந்த தண்டனை அப்படின்றத உணர்ந்தார் பீஷ்மர். இதுக்கு என்ன பிராச்சித்தம் அப்படின்னு வியாசர்கிட்ட கேட்குறாரு. பீஷ்மா, ஒருவர் தன் பாவத்தை உணரும் போதே அது அகன்று விடுது. தவறு செஞ்சிட்டோன்னு நீ உணர்ந்ததால் உன்னோட பாவம் இப்போவே அகன்றுடுச்சு. ஆனாலும் திரௌபதி சபையில் கூக்குரலிட்டு கதறிய போது கேட்காதது போல் இருந்த உன் செவிகள், பார்த்தும் பாராதது போல இருந்த உன்னோட கண்கள், தவற தட்டி கேட்காத வாய், அசாத்திய வலிமை இருந்தும் தினவெடுக்காத உன்னோட தோள்கள், வாழ பயன்படுத்தாத உன்னோட கைகள், இருக்கையில் இருந்து எழும்பாத உன் கால்கள், தவற பற்றி யோசிக்காத உன் மூளை, தலை ஆகியவற்றுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். அதுதான் விதின்னு சொல்கிறாரு வியாசர். இதனை கேட்ட பீஷ்மர் வியாசரிடம், தவறு செஞ்ச இந்த உடலை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தது சூரிய பகவான் மட்டும்தான். சூரிய சக்தியை பிழிந்து தவறு செய்த இந்த என்னோட உடலுக்கு தாருங்க அப்படின்னு துக்கத்தோட வியாசரை கேட்குறாரு, வேண்டுறாரு. வியாசர் எருக்கையில் ஒன்றை காட்டி, பீஷ்மா, எருக்கையில் சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் அர்க்கபத்திரம். அர்க்கம் என்றாலே சூரியன்னு பொருள். சூரியனின் சாரம் இதில் இருக்குது. சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட எம்பெருமான் சூரியனின் உருவமான எருக்கை இலையையும் இதன் காரணமாக தான் சூடிக்கொண்டார். ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கிறேன். அதன் மூலம் உன் உடல் வெப்பம் சாந்தியாகும்னு சொல்கிறாரு. அதன் பிறகே பீஷ்மர் தியானத்தில் மூழ்கி ஏகாதசி அன்று தன் உயிரை உடல்லிருந்து விடுவித்து கொள்கிறாரு. அவருக்கு சிரார்த்தம் போன்றவற்றை செய்ய யாரும் இல்லாமல் திருமணமாகாத நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்ததை நினச்சி வருந்திய யுதிஷ்டரிடம் வியாசர் ஒழுக்கமே தவறாத பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் பிதிர்க்கடன்றது அவசியமில்லை, அவங்க மேம்பட்ட ஒரு நிலைக்கு போய் விடுறாங்க. என்றாலும் உன் வருத்தத்துக்காக இனி இந்த பாரத தேசமே பீஷ்மனுக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்று தங்களோட உடலில் எருக்கை இலையை வச்சு கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்து கொள்வதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்கும்னு ஆறுதல் சொல்கிறாரு. சில காலங்களுக்கு முன்பு வர ரத சப்தமி என்று விரதம் இருப்பதும், தலையிலையும் கண்கள், செவிகள், கை, கால், தோல் போன்ற இடங்களில் எருக்கை இலையை வச்சுக்கிட்டு குளிக்கிற முறையும் இருந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.